திரியட்டுமே அப்படி என்று உன்னை கானகத்திலே விட்டு அவன் கைலாகிரியில சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சுகத்தோடு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கானகத்துல யாருமே இல்லைன்னு தொலைட்டு இருக்கும் பொழுது நம்ம உன் பேர் என்னடா? என் பெயரோ திருலோக சந்தாரி நாரதன். நான் இந்த வழியாக வந்தேன். யாருடைய நான் கானகத்திலே தெரிந்தாயா? உனக்கு ஒரு நன்மை சொல்லலாம் என்று நான் வந்தேன். ஏண்டா தென்னை மரத்து சாரியை பார்த்திருக்கிறோம், பனை மரத்து சாரியை பார்த்திருக்கிறோம். அது என்னடா என்ன திருலோ சஞ்சாரி லோக சந்தாரி நாரதன், உலகம் எங்கும் சுத்தக்கூடிய நாரதன். சரி, அதனாலே எங்க அப்பா அம்மாவை இப்பொழுது உன்னுடைய தாயும் தந்தையும் கைலங்கிரியில சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. போறேன். அது மட்டும் போய் அங்க போய் நீ என்ன பண்ணுவ? டே அப்பா, எதுக்குடா என்ன பெத்த என்னத்துக்கு பெத்த அப்படின்னு போய் கேட்பேன். சொல்லலாம் முதல் கொலை அவியதான். அப்படி கிடையாது. இங்கிருந்து கைலகிரி போகிறாய். உன்னுடைய தந்தையாருடைய பாதத்தை பணிய வேண்டும். எப்படியாவது தந்திரமாகி உன்னுடைய தாயும் தந்தையும் பாதத்தை பணிந்து அதனாலே அவரு எனக்கு நீ முதல் வரம் வாங்க வேண்டும். என்ன வரம் வாங்கணுமா? வரம் வாங்க வேண்டும். வரம் பாதத்தை தொட்டு கும்பிட்டு, சரி அப்பா எனக்கு முதல் வந்த பிள்ளையாக என்ன பிறக்க வைத்தா இல்லவா, எனக்கு வரம் தர வேண்டும் அப்படின்னு நீ வரத்தை பெற வேண்டும். வரத்தை உண்மைதான். சரி, எப்படி வரத்தை வாங்க வேண்டும்? யாருமே ஆண்கள் கையிலே சாகில்லாத வர வேண்டும் என்று வர வேண்டும், வரத்தை வாங்க வேண்டும். ஆமா, சரி. அப்படி வரத்தை மட்டும் நீ வாங்கிட்டு அதனால உன்னுடைய தாயும் தந்தையும் அவருடைய உன் தந்தையார் அணிந்திருக்கிறாரே அந்த அவருடைய அந்த ஆடை ஆபரணம் எல்லாம் குடுங்கிட்டு உன்னுடைய தாயும் தந்தை அடிச்சு சித்திரவதை செய்ய நாட்டை விட்டு நாட்டு ஓட்டு. கவலைப்படாது, சொன்னதுக்கு நன்றி. இப்பொழுது நான் போய் அங்க கேட்பேன். சொன்னாங்களா ஆச்சு, சொல்லல முதல் கொலை நீதான். நாரத எப்படிங்க போய் சொல்லுவான்? இல்ல நம்மளுக்கு புத்தி சொன்னால எப்படியா தந்திரமாக இந்த கோபத்தோடு போக கூடாது. தந்திரமா அவருடைய காலில் விழுந்து மண்டாடி கெஞ்சி கட்டி அந்த ஆடை ஆவரணம் எல்லாம் வேண்டும். நீங்க இந்த கையங்கரி எனக்கு சொந்தமா எனக்கு ஆக்க வேண்டும் அப்படின்னு நாட்டையும் முடங்க வேண்டும். அவர் அணிந்திருக்காரு அந்த பாம்பு ஆணுமுட்டு அத்தனையும் முடியிட்டு நாட்டை விட்டே ஓட்டு அடிச்சு துரத்து சித்திரவதை செய்ய. போயிட்டு வா, போயிட்டு வா. நாராயணா நாராயண கம்முன்னு தானே போகணும். சொல்லிவிட்டு கொலாய் மூடிட்டு போவே உள்ள. தாய் தந்தை யார் என்று நான் தெரிந்து விட்டேன். சரி, அறிந்து விட்டேன், புரிந்து விட்டோம். இப்பொழுதே போகிறோம் கையில மலைக்கு சென்று அங்க பாடுறா என் வேலைய. ரொம்ப நீவாதீங்க, கட்டமைச்சு கல்லுட்டு வா போய் பார்க்கலாம். நாம் இருவரும் சத்தியனுடைய உழைப்பதிகமா சிவனுடைய உழைப்பதிகமா என்று நாம் கேட்டுக்கொண்டு வாக்குவாதம் செய்து கொண்ட போது இந்த வேற சிவனுடைய வேர்மைப்பட்டு மொட்ட பாறை மேல விழுந்து மட்டாண்ட பாறை உடைந்து ஒரு அக்னி பாலகன் பிறந்தான். அவனுக்கு பேர் தச்சு விட்டு போய்விட்டோம். சரி, ஆனால் இன்று கைலங்கிற வள்ளி ஒரே அதிர்ச்சியாக இருக்கிறது. சரி, யார் வருகிறான்னு தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். வந்துட்டுமா? அப்பா எங்க? ஒப்ப எங்க தொலை பார்த்தா தானே தெரியும். அப்பா, அம்மா, யாரப்பா நீ? தந்தையே, அப்பா தருமா.
மகனே மகனே எந்திரிடப்பா. அம்மா வாய்ப்பாடு படிக்கிற மாதிரி படிச்சிட்டு இருக்கிறீங்க. கைலமலையில் குழந்தையப்பா குழந்தை. பரமன் பார்வதி என்பது நீங்கள் தானே? நானே தான் கடவுள், கடவுள். ஆமா இப்ப சின்னஞ்சிறு பாலக தத்தி தத்தி வந்திருக்கிறாரே யாரப்பா நீ? அப்பா என்ன தெரியல? ஒன்று புரியவில்லையே. என்ன பார்த்தா தெரியல, யாரு மாதிரி இருக்கிறேன்? கண்ணே பார்வதா திருஷ்டி பொம்மையாட்ட இருக்கிற. இவன் இவன் உருவத்தை பார்த்தால் இந்த சிவனை போல் தான் நிற்கின்றான். ஆனா இவன் பிறந்த லட்சணம் அசுர குணத்தை போல் பிறந்திருக்கின்றான். பார்த்தாலே பயமாக இருக்கிறது. ஆமாங்க, பார்ப்போம் யாரு என்று. அப்பா ஆஹா அம்மா அப்பவே என்னை பத்தனா மகனே, நான் நம்புவோம் பையன். ஓஹோ மகனே இந்த பட்டு அவாது சிவனுடைய வேர்வை பட்டு இந்த பாறையில் அக்கினி சுவாலியமாக பிறந்த பாலகன் நீதானே? நேத்து அம்மாவுக்கும் உனக்கும் சண்டை வரல? ஆமா அங்க பிறந்ததுதான் நானு. ஆஹா ஆகட்டும் ஆகட்டும் நலமாக இருப்பாய்ப்பா நலமாக இருப்பாய். நலமா இருக்கட்டும். ஆமா கண்ணே பார்வதா பையனுக்கு பேர் அப்பா வைங்க. அப்பா நீயும் அம்மாலும் வைப்பா, நான் பாக்குறேன். என்னது இந்த மாதிரி இருக்கிறது. போய் எடுத்துட்டு போயிட்டு வந்துருக்க. பேரு 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 பையனுக்கு பல்லு அழகுங்க. சரி பார்வதா ஆ. இருக்கட்டும். பேர் வைக்க சொல்ல என்ன பேர் வைப்பது? நீங்களே ஏதோ ஒரு பார்த்து வைங்க, ஒரு யோசனை. சீக்கிரம் வைங்க, இல்லைன்னா நான் அழுவேன். அப்படியா மகனே அதாவது இங்க ஊத்தி போடு. ஏன் பரமசிவனோட அம்சத்தால் பிறந்தவன். ஆ. இப்போ திசா புத்திய கேது திசா புத்தி நீ பிறக்கின்ற போது ஆ. கேது திசை புத்தி இருந்தது. கேது. உனக்கு ஆ. இந்த கேதுவையும் ஆ. பரமையை மனதில் வைத்து ஆ. பரமே கேது என்று பெயர் வைக்கின்றேன். பரம கேது. பரம கேதுக்கே மகனே பரம கேது. இந்த முதல் உனக்கு பரம கேது. பரம கேது. ஆமா, எப்படி கேது? உனக்கு எனக்கு கேளுதான். வேறு என்ன கேட்கிறாய்? அப்பா எனக்கு எனக்கு முறை வேண்டும். முறை வேணவா அந்த பக்கத்து வீட்டுல கடை வாங்கி தரேன். முறை கேட்டியா? மரமல்ல, வரம் வரம் வேணும். அப்பா அகில உலகத்தில் எனக்கு சாகாத வரத்தை கொடுக்க வேண்டும். ஆமா கேக்குறா கொடுங்க. கதே பரவா வரம் கேக்குறா நீ கொடுங்க. சாகாத வரம் கேட்கிறான். ஆமா, நம்ம பையன் தானே கேக்குறா கொடுங்க. இல்லைன்னா நான் அழுவேன். மகனே பரம கேது. ஆனா கேட்பதெல்லாம் செய்யலாம், கேட்கும் முறைதான் சரியில்லை. ஆமா கொடுக்க மாட்டீங்களா? ஏனென்றா அதுக்கு அதை அழகரை வரம் தருகிறோம். ஆனா கேட்ட விதம் தான் சரியில்லை. ஏன்றா பிறப்பொண்டு இருந்தா அதாவது ஜனனம் கொண்டு இருந்தா மரணம் நிச்சயமா கொண்டு மரணம் இல்லாம ஜனனத்தை கொடுத்தா இந்த பூமி இடம் கொள்ளாது, வையகம் ஏற்றுக்கொள்ளாது. அதனால மரணத்தை தவிர வேற எந்த வார்த்தை வேணாலும் கேள் தருகிறேன். கொடுக்க மாட்டேங்கிறானே. ஒரு மனுஷனா பிறந்தா அது சாவு உண்டு. உண்மை. அந்த வார்த்தை கேட்காத. அப்படி பண்ணா அது வேண்டாம்.